ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு அப்படி பார்க்க போகிறோம். அதாவது முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சாச்சு. இப்போது அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம முட்டையோட தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டை வறுவல் பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் ரசத்தோடையும் சரி, வெரைட்டி ரைஸோடையும் சரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. எப்பயுமே முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தோல் எடுத்ததுக்கு அப்புறமா கழுவக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிடறோம். அதனால முட்டை தோலை எடுத்துட்டு கழுவாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்த 6 முட்டையும் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக கீறிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் 2ஆக கட் பண்ணுறதுனால 2ஆக கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி கீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மசாலாலாம் அது உள்ளே போயிட்டு முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது நான் எடுத்து வச்சுருந்த 6 முட்டையும் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறிட்டேன். இப்போது நம்ம முட்டை எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது சேர்ந்து ரெண்டும் நல்லா பொரியட்டும். கடுகும் சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தூள் உரிச்சிட்டு நல்லா தட்டி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பூண்டு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் இதில் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தொக்கு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். நான் ட்ரையாக செய்கிறதுனால வெங்காயம் தக்காளியில் சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், அதாவது நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் தனி மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போகட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம மசாலாலாம் வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம முட்டை சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாலும் அந்த மசாலாவோட வாசனை போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியில் அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்ம மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கீரி வச்சோம் இல்லையா அந்த முட்டை, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் முட்டையை 2ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கனாலே போதும். அதோட சேர்ந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. இது நார்மல் சாதம், அதாவது சாம்பார் சாதம், ரசம், இல்லை வெரைட்டி ரைஸில் தயிர் சாதம் அதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.